கேப்டன் ருத்ராஜ் ஒரு அதிரடி முடிவு. ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வர போகிறதா இப்போ ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நம்ம சிஎஸ்கேயோட ஓப்பனிங்கில் யாரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, ருத்ராஜ் என்ன காரணமாக அந்த முடிவை எடுத்திருக்காரு, நம்ம சிஎஸ்கே யாரை ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான அப்டேட். எஸ்ஆர்கேக்கு எதிராக நம்ம தலை தோனி ஆட போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, சிஎஸ்கே என்ன ரோலில் அவர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட் நம்ம தலை தோனியை பார்த்துருவோம். சிஎஸ்கே டீமுக்காக ஆடி கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக வந்து பார்க்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபிளே ஆஃப் போகணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து தேவைப்படுது. ஸோ இதன் காரணமாக தான் சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வர போகிறதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வந்து ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் சிஎஸ்கே இம்பேக்ட் ரோலில் தான் தலை தோனியை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். பேட்டிங்காக மட்டும்தான் சிஎஸ்கே இவரை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் நடந்தால் நம்ம தலை தோனியை வந்து மிஸ் பண்ணுவோம். செகண்ட் பேட்டிங்லாம் நம்ம சிஎஸ்கே பேட் பண்ணால் கன்ஃபார்மாக தலை தோனியை வந்து சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி எஸ்ஆர்கேக்கு எதிராக ஆடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பக்கத்தில் கடைசி மேட்ச் நடக்க போகுது. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்காகவும் சிஎஸ்கே அணிக்காகவும் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக நம்ம தலை தோனி வந்து ஆட போகிறாரு. ஸோ இப்போதைக்கு எஸ்ஆர்கேக்கு எதிராக நம்ம தலை தோனி வந்து ஆட போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து ருத்ராஜ் எடுத்துகிட்டு வர போகிற அதிரடி முடிவை பார்த்துருவோம். ருத்ராஜ் சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய சொதப்பல், சிஎஸ்கேக்கு ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இதன் காரணமாக நம்ம ருத்ராஜ் ஒரு அதிரடியான முடிவு. சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரெஷர் காரணமாக வந்து அவுட் ஆகிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் ருத்ராஜ் சரியாக வந்து பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கான பிளான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஃபார்மில் இருக்கிற நம்ம ஊரில் படையில் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்களாம். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா நம்ம சர்ஃப்ராஸ்க்கான அந்த இடத்துல எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். கன்ஃபார்மாக எஸ்ஆர்கேக்கு எதிரான மேட்ச்சில் ஓப்பனிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்க போகுது. இந்த மாற்றத்துக்கு அப்புறம் சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும். ஓப்பனிங்கில் தான் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம். ஓப்பனிங்கில் எப்போலாம் ஸ்கோர் பண்ணியிருக்கோமோ அப்போ வந்து சிஎஸ்கே ஈஸியாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக தான் இப்போதைக்கு 2 மேட்ச் வந்திருக்கு. அந்த 2 மேட்ச் முக்கியமான மேட்சாக வந்து பார்க்கப்படுது. ருத்துவை 1 டவுனில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி அதிரடியாக ஆடக்கூடிய இளம் வீரர்களை சிஎஸ்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ருத்ராஜும் ஓகே சொன்னதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கில் ஒரு மாற்றம் வந்தாலே போதும், சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். இனிமேல் நடக்க போகிற 2 மேட்சுமே முக்கியமான மேட்ச். ஸோ அந்த 2மே வின் பண்ணுறதுக்காக நம்ம சிஎஸ்கே நிறைய சேஞ்சை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வரிசையில் சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா ஓப்பனிங்கில் மாற்றம் மட்டும் போதுமா, வேற என்ன மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.